நீக்கும் கருணை கடலே போற்றி பரவும் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. தயவுசெய்து முன்னால் நிற்கிறவங்க தயவுசெய்து பின்னால் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு வழி கொடுங்கள். பின்னால் நிறைய இடம் இருக்குது, போய் உட்காரலாம். மறைக்குது பாருங்கள். தயவுசெய்து எல்லோருக்கும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். முன்னால் வந்து நிற்காதீங்க, சைடில் போங்க. நிறைய இடம் காலியாக இருக்குது. இந்த சேரெல்லாம் உட்காரலாம், இந்த சேரில் இப்போ உட்காரலாம், அந்த சேரில் உட்காரலாம்.
கொடுமை செய்தியோர் மனமது திருந்த நற்குணமது புகட்டிடுவோம். கொடுமை செய்தியோர் மனமது திருந்த நற்குணமது புகட்டிடுவோம். மடமை அச்சம் அறுப்போம் மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். மடமை அச்சம் அறுப்போம் மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெறவே. திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெறவே. திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெறவே. கடமை மறவோம் அவர் கடன் தீர்ப்போம். களங்கமில் அறம் வளர்ப்போம். கடமை மறவோம் அவர் கடன் தீர்ப்போம். களங்கமில் அறம் வளர்ப்போம். எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும். உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். எங்கும் சாந்தி, எங்கும் சாந்தி, எங்கும் சாந்தி.
கவலைகளை மறக்கச் செய்யும் அருமருந்தாகும். பழையன மறைதலும் புதியன புகுதலும் கால மாற்றத்தால் தான். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் இந்த காலச்சக்கரம் நம்மை எங்கு அழைத்துச் செல்கிறது? இது நம் அனைவரது ஆவலையும் தூண்டும் கேள்வி. அப்படியானால் தற்போதைய நேரம்தான் என்ன? நான் உங்கள் கைகடிகாரத்தின் நேரத்தை குறிப்பிடவில்லை. உலகத்தின் கால கடிகாரத்தை சற்று கவனிப்போம். இப்போது நாம் எந்த காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? காலச்சக்கரம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், முதலில் தூய்மையும் பரிபூர்ண சுகமும் சாந்தியும் நிறைந்த சத்தியுகத்தை கடந்து வந்துவிட்டோம். இது மனித இனம் தேவதையாக வாழ்ந்த பொற்காலமாகும். சொர்க்கம், வைகுண்டம், ஹெவன், பாரடைஸ், ஜன்னத் என்றழைக்கப்பட்ட காலம் இது. அதனைத் தொடர்ந்து திரேதாயுகம் எனும் வெள்ளியுகத்தையும் கடந்து வந்தோம். இதுவரை தேவலோகமாக இருந்த இந்த பூமி மனிதலோகமாக மாறுகிறது. அதாவது துவாபர யுகம் எனும் தாமிர யுகத்தை கடந்து வந்த காலம் அது. இக்காலத்தில்தான் மனிதனின் அறநெறி பண்புகளின் வீழ்ச்சி ஏற்படுகிறது. படிப்படியாக துக்கம், அசாந்தியானது இப்பூவுலகில் அதிகரிக்கிறது. மனிதன் சுகம், சாந்தியை பெற பலவிதமான மதங்களும் வழிபாடுகளும் உருவாக்கிய காலம் இது. இப்பொழுது நாம் எந்த யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆம், நாம் இப்பொழுது வாழ்வது இரும்புக்கு சமமான கலியுகம். தற்போது எங்கும் துக்கம், அசாந்தி, ஏழ்மை, போட்டி, பொறாமை தலைவிரித்தாடுகின்றன. அரசியல், சமூக, பொருளாதார, ஜாதி, மத வேறுபாடுகள் மனித வாழ்வை துக்கம் நிறைந்ததாக மாற்றிவிட்டது. எனவே இறைவனை நோக்கி மனித மனம் நாடிச் செல்கிறது. மனிதர்களையும் கடவுளாக வணங்கும் காலமாகிவிட்டது. மேலும் நிலம், நீர், சூரியன் போன்ற தத்துவங்களையும் கூட கடவுளாக வணங்க ஆரம்பித்து விடுகிறான் மனிதன். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு ஏற்படுமா என மனித மனம் ஏங்குகிறது. ஆம், காலச்சக்கரத்தின் நிமிடமுள் நமக்குள் நம்பிக்கை ஒளிக்கதிரை வீசுகிறது. இந்த கடினமான கலியுகமும் முடியும் தருவாயில் உள்ளது. இப்போது கலியுகம் முடிந்து சத்தியுகம் ஆரம்பமாகக்கூடிய சந்திப்பான சங்கம யுகத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. இரவு முடிந்து விடியலை சந்திக்க வேண்டிய நல்ல நேரம் இது. இந்த காலச்சக்கரம் நமக்கு கூறுவது என்னவென்றால், 4 யுகங்களை கொண்ட 5000 ஆண்டுகளை நாம் கடந்துவிட்டோம் என்கிறது. இந்த முழு கல்பம் முடிந்து மீண்டும் புது கல்பத்தின் சத்யுகம், பொற்காலம் மலரக்கூடிய நேரம் இது. எப்படி? இதுதான் எல்லாம் வல்ல இறைவன் இப்பூமியில் அவதரிக்க வேண்டிய தருணம் என்பதை நம் உள்ளுணர்வு கூறுகிறதல்லவா? ஆஹா, என்ன இறைவனின் வருகையா? ஆம், இறைவன் இப்புவியில் வருகை தந்து, அதாவது பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்தில் பரகாய பிரவேசமாகி 67 ஆண்டு காலமாகிவிட்டது. ஆனால் இந்த வருகை எந்த ஒரு வெளிப்பகட்டுமின்றி
இலைமறை காயாக இருந்து வந்துள்ளது. கேட்பதற்கு ஆச்சரியமாக இருப்பினும் இதுவே நடைமுறை உண்மை. இப்பொழுது மனித குலம் விழித்தெழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாமே மனிதனிலிருந்து மீண்டும் தெய்வீகமான தேவதைகளாக மாற வேண்டும் எனும் உண்மையை உணர வேண்டிய தருணம் இது. மனிதன் தேவதையாக முடியுமா? ஆம், நிச்சயமாக. இந்த மாபெரும் உயர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதே இறைவனின் திவ்ய அவதாரத்தின் நோக்கமாகும். இதுவே அவர் மனித குலத்துக்கு அளிக்கின்ற வரப்பிரசாதமாகும். மனிதன் தனக்குள் உண்மை, தூய்மை, அன்பு, அமைதி, நேர்மை ஆகிய நற்பண்புகளை நடைமுறையில் கொண்டு வருவதன் மூலம் இந்த உலக மாற்றம் ஏற்படுகிறது. இதற்கு முன் தான் ஒரு அழியாத சைத்தன்ய சக்தி, ஆத்மா என உணர வேண்டும். இந்த உணர்வில் இருந்து கொண்டு நம் உடலை இயக்க வேண்டும். இதற்காக பரமாத்மா நமக்கு தெய்வீக ஞானத்தையும் ராஜயோக ஞானத்தையும் அளிக்கிறார். மேலும் சிறிது சிறிதாக நம் மனதை கட்டுப்படுத்துவதற்கான சக்தியை ராஜயோக தியானத்தின் தொடர்ந்த பயிற்சியின் மூலம் நாம் பெற முடியும். எல்லோரும் இந்த தியானத்தை எளிதாக செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியும். முதலில் நாம் யார் எனும் உண்மையை உணர வேண்டும். நாம் இந்த உடல் என நினைப்பதால் பல ஜாதி, பல மொழி, பல தொழில், பல நாடு என பிளவுபட்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் இந்த உடல் அல்ல. இந்த உடலை இயக்கும் மிகச்சிறிய ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா எனும் உண்மையை உணர வேண்டும். நாம் அனைவரும் இந்த உடல் மூலம் செயல்களை செய்யும் ஜீவாத்மாக்கள். நாம் மறந்து போன நம்முடைய ஆத்ம உணர்வையும் அதன் குணங்களையும் மீண்டும் நினைவு கூறுவதால் நம் புத்தியானது திவ்ய நிலை பெறுகிறது. இந்த ஞான ரத்தினங்களை பரமாத்மாவே வந்து நமக்கு அளித்து நாம் மறந்துவிட்டது. மேலும் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு முறையை உணர்ந்து தியானம் செய்ய வேண்டும். ஜீவாத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் அவர் தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். இதனாலேயே நாம் இறைவனை அம்மையும் நீயே, அப்பனும் நீயே என பாடி வருகின்றோம். அப்படியானால் குழந்தைக்கு தன்னுடைய தந்தையை நினைப்பது கடினமா என்ன? பெயரளவில் இறைவனை வணங்குவதை ஒரு கடமையாக கருதாமல் ஆழமான அன்புடன் நாம் அவரை உணர்ந்து மனமாற தாயும் தந்தையுமாக ஏற்றுக்கொண்டு நினைவு செய்ய வேண்டும். இவ்வாறு நினைவு செய்து நம்முடைய பிறப்புரிமையான சொர்க்கத்தை இறைவனிடமிருந்து பெறுவதற்கான நேரம் இந்த சங்கம யுகமே. இறைவனை மனம் புத்தியின் மூலம் தொடர்பு ஏற்படுத்துவதே ராஜயோக தியானமா? அப்படியானால் அவர் யார், எங்கே இருக்கிறார், எவ்வாறு இருக்கிறார், என்ன சொல்கிறார் என்பதை மிகச் சரியாக தெரிந்து கொள்வது அவசியமல்லவா? இவை முக்கியமான கேள்விகளே. இக்கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க பரமாத்மாவே இந்த சங்கம யுகத்தில் பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் பிரவேசித்து அவருடைய அறிமுகத்தினை வழங்குகிறார். எனது இனிமையான குழந்தைகளே, என்னை காட், அல்லாஹ், சிவா, ஜஹோவா என்றெல்லாம் அழைத்தீர்கள். எனக்காக கோயில்களும் தேவாலயங்களும் மசூதிகளும்
குருத்வாராக்களும் கட்டினீர்கள். என்னை அறிய மதத் தலைவர்களும் குருமார்களும் பல வழியை காட்டியுள்ளனர். புராணங்களையும் இதிகாசங்களையும் வேதங்களையும் எழுதினீர்கள். என்னை அடைவதற்காக தவம், தானம், வேண்டுதல், வழிபாடுகள், புண்ணிய காரியங்கள் பல செய்கிறீர்கள். மேலும் என்னுடைய பெயரில் போர்களையும் புரிகின்றீர்கள். எனினும் என்னை நீங்கள் சரியாக அறியவில்லை, இன்னும் அடையவும் இல்லை. உங்கள் துக்கத்தையும் அசாந்தியையும் அகற்றிட புதிய உலகான சொர்க்கத்தை படைக்க கால சக்கரத்தின்படி இப்பொழுது நான் இப்போ உலகில் அவதரித்திருக்கின்றேன். நான் ஒரு சூட்சமமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். என்னை உங்களுடைய ஸ்தூல கண்களால் காண முடியாது. நான் உங்களைப் போன்று பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவது கிடையாது. ஆதலால் எனக்கு உடல் கிடையாது. நான் என்றும் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் நன்மை செய்வதால் என்னை சிவா என்று அழைக்கிறீர்கள். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களுக்கும் அப்பாற்பட்ட பொன்னிறமான ஒளிமயமான உலகமே என் இருப்பிடம். இதுவே பிரம்மாண்டம், சாந்தி தாமம், மோட்சம், ஆத்மலோகம் எனப்படுகிறது. ஜீவாத்மாக்களாகிய நீங்களும் ஒளி புள்ளிகளாக என்னுடன் நமது வீடான பரந்தாமத்தில் தான் தங்கியிருந்தீர்கள். பின் நீங்கள் இந்த பூமியில் சரீரத்தை ஆதாரமாக எடுத்து உங்களுடைய பாகத்தை நடிக்க வந்தீர்கள். காலகட்டத்தில் நீங்கள் என்னையும் வீட்டையும் மறந்து விட்டீர்கள். தேக அபிமானத்தினால் விகாரங்களின் வசப்பட்டு உங்களுடைய ஆத்ம சக்தி, சுகம், சாந்தி ஆகியவற்றை இழந்து விட்டீர்கள். இப்பொழுது தேக அபிமான உணர்விலிருந்து உங்களை விடுவித்து நல்வழிப்படுத்தி அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு புதிய உலகினை உங்களுக்கு பரிசாக அளிக்க வந்துள்ளேன். என்னை உணர்ந்து என் வழிப்படி நடந்து பல பிறவிகளுக்கும் சுகமான வாழ்க்கையை பெறுவீர்களாக. என் இனிமையான குழந்தைகளே, வெகு சீக்கிரத்தில் பரிபூர்ண சுகமும் அமைதியும் இப்பூமியில் மீண்டும் மலரப்போகிறது. இது நீண்ட காலத்திற்கு நீடிக்கும். தற்போது உலகெங்கிலும் 89 நாடுகளில் 6000க்கு மேற்பட்ட கிளை நிலையங்களின் மூலம் பிரம்மா குமாரிகள் இயக்கம் ராஜ யோக தியான பயிற்சியை இலவசமாக அளித்து வருகிறது. நீங்களும் இதன் பலனை பெற உங்கள் அருகாமையில் உள்ள கிளை நிலையத்தை அணுகவும். ராஜ யோக தியானம் செய்வோம், உலக அமைதி காண்போம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. आरती ले भारती है पत्नी हारती, मूल्य भरे दृश्य लिए आई नव सदी। स्वागत करें मिलके सतयुग का हम, आइए बढ़ाइए आप भी कदम। स्वागतम 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 स्वागतम। आरती ले भारती है पत्नी हारती, मूल्य भरे दृश्य लिए आई
स्वागतं 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 సరి సని సని సరి సని సని సరి సని